சொல்லிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஹார்ட்வேர்ட்ல தமிழ் இருக்கை வச்சோம். அது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். வெப்சைட்ல இன்னைக்கு பார்த்தாலே தெரியும். கடந்த வருடம் 2020-21க்கான அவார்டு ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க, ஏசியன் யூனிவர்சிட்டி 5 யூனிவர்சிட்டியில தமிழுக்கு இருக்கை அமைப்போம். இன்னி வரைக்கும் ஒரு செங்கலை நகர்த்தி இருக்கோமான்னு அவங்க சொல்லட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் மேனிஃபெஸ்டோல சொல்லாத விஷயத்தை பாரதியினுடைய 100வது பிறந்த நாள் அன்றைக்கு நம்மளுடைய பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதிக்கு இருக்கை அமைத்தார்களா இல்லையா? இன்னைக்கு திருக்குறள் அண்ணா சொன்னாரு, 10 திருக்குறள் சொல்லட்டும் நான் விட்டுறேன். இப்ப லேட்டஸ்டா நீங்க சோசியல் மீடியால எடுத்தீங்கன்னா தெரியும், திருவள்ளூர்ல ஒரு போட்டி வச்சிருக்காங்க இளைஞர்களுக்கு. திருக்குறள் சொல்லு பிரியாணி அள்ளு. நான் ப்ரூவ் பண்றேன். 10 வயது குழந்தை 10 திருக்குறள் சொன்னால் ஒரு பிரியாணி, 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் 20 குறள் சொன்னால் 2 பிரியாணி இலவசம். இன்னைக்கு நாம தமிழை எப்படி வளர்க்க போயிட்டோம் பாருங்க. அதுதான் எனக்கு மனதுக்கு வேதனையா இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து அதனாலதான் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சோ லடாக்ல போய் அவர் பேசுறாருங்க. பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஐநால போய் யாதும் முறை யாவரும் கேளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓட்டு கிடைக்காதுல்ல.